அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். புது இடம், எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்தால் ஆகணும் அப்படின்றாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, குழந்தை குட்டிக்காகவாது நீங்கள் பார்க்கணும், குழந்தை குட்டி அதை தான் பார்க்கணும், நீ அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பார்த்தோன்னா நம்மளை அப்படியே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. இது சுத்தம் இல்ல தம்பி. இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோபத்தில் கத்துறாங்கன்னா அது அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா என்ன அறியாத நான் வந்து பார்த்தோன்னா பண்ணது தான். மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அடிக்கடி சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து பார்த்தா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. ஆனால் அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்கள் பெண்ணை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அங்கே கேட்பாங்க, அங்கே பதில் சொல்லணும், அது அவமானமாக இருக்கும் இல்லையா? அங்கே போனதுக்கு அப்புறம் ஃபோன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த ஒரு பேச்சு தெரியுங்களா, அந்த பேசும்போதே எனக்கு வந்து அப்படியே மண்டை சுருன்னு, நான் அவ்வளோ வெயில நான் சுத்திட்டு இருப்பேன். இவங்க பேசும்போது நம்ம சொல்றதை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தா இந்த லைஃப், இவர் பிரிட்டிஷ் இளவரசர், சரி பேசாம நம்ம வந்து பார்த்தா வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. ஆனால் இவ்வளவு தூரம் மன ரீதியாக நெருக்கம் இல்லாத நீங்கள் எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள.